குட் ஆஃப்டர்நூன். நீங்க சுட்டியல் படிச்சிருக்கிறபடியா நாங்க லாஸ்ட் Good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். நாங்க சுட்டிகள் தான் லாஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க டாபிக்க. நீங்க ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ் வீடியோ பிரசன்டேஷனை பார்த்துட்டு வரோம் அடுத்த கிளாஸுக்கு. என்னன்னா இல்லாட்டி இப்ப நீங்க சுட்டிகள் படிச்சிருக்காட்டி ஸ்கூல்ல சரியா இந்தியன் கிளாஸ் சரியான கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? என்ன நாங்க லாஸ்ட் டைம் சுற்றியல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு முடிக்க போறோம். அப்ப நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயமா கிளாஸுக்கு வரக்கு முதல் அந்த வீடியோ ஒரு 1 hour தானே, 1 hourக்கும் குறையத்தான் இருக்கும். நீங்க அந்த வீடியோ பார்க்கணும். பார்த்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கிளாஸ் தொடங்குறதுக்கு முதல் கேட்டா அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நாங்க கண்டினியூ பண்ணலாம். சரியா? அப்ப இன்னைக்கு நாங்க லாஸ்ட் டைம் சுட்டிகள் படிச்சனாங்க. ஆனா ஓகே, நான் இப்ப உங்களுக்கு உதாரணங்கள் தாரேன். நீங்க அதை எனக்கு செய்து காட்டுங்க. முதல் உங்களுக்கு அந்த சுட்டிகள் விளங்குதான்னு எனக்கு பார்க்கணும். லாஸ்ட் டைம் படிச்சதாக்களுக்கும் நான் லாஸ்ட் டைம் பதாதாக்களுக்கும். ஓகே, இந்த கேள்வி எழுதுங்க. 3 வலு 3 வலு தர 3 வலு 3 வலு தர 3 வலு தர 3 வலு தர 3 வலு. அதுக்கு விடைய கண்டு சொல்லுங்க. சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார் 3 வலு சார். 3 வலு. ஓகே, என்ன கேள்வி? 3 முதலாவது சொன்ன எவ்வளவு? 3 வலு சார். 5 வலு தர 3 வலு தர 3 வலு இல்லையா? ஆமா சார். அப்ப நாங்க சந்தாலியும் தமிக்ஷாக்கும் உங்களுக்கு என்ன விட வருது? 3 வலு சார். 3 வலு சார். ஓகே, அதாவது இந்த சுட்டிகளில் சமமான அடிகளை கொண்டிருந்தால் சுட்டிகள் சமமான அடி, இந்த கேள்வியின்படி அடி வந்து 3 இல்லையா? அடி வந்து 3. சமமான அடிகளை கொண்ட எண்களின் சுட்டிகளை பெருக்கும் பொழுது ஒரு பெருக்கமாக ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருந்தால் அதை இலகுவாக சுருக்குவதற்கு அந்த சுட்டிகளை கூட்டுவோம். ஒரு பெருக்கல் தரப்பட்டிருந்து அந்த பெருக்கலின் அடிகள் சமமாக இருந்தால் அந்த சுட்டிகளை நாங்கள் கூட்டுவோம். இதுல 3 வலு 3 வலு தர 3 வலு தர 3 வலு. அந்த எண்கள் அடிகள் மூன்றும் சமன், 3 அடியாக கொண்டது. ஆகவே அதன் வலுக்களை, அது பெருக்கலாக இருக்கிறபடியா அந்த வலுக்களை நாங்கள் கூட்டலாம். அப்ப 5 சக 8 சக 2 15. அந்த சுருக்கம் வந்து 3 வலு. ஓகே, ஆமாங்க சார். ஓகே சார். இப்ப இந்த கேள்வியை செய்யுங்க. 2 வலுவை 2 வலு வகுத்தல் 2 வலு 2 வலு வகுத்தல் 2 வலு. சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இதன் அடிகள் சமனா? ஆமா சார். ஓகே, அடி வந்து 2. 2 வலு வகுத்தல் 2 வலு 3 வலு இல்லையா? 2 விலங்கல்ல 2 வலு சார் விட. ஓகே,
அதாவது 2 5ஆம் வலுவை 2 3ஆம் வலுவால பிரிக்க சொல்லியிருக்கு. அடிகள் சமனாக இருந்தால் நாங்கள் வகுக்கும் பொழுது அதன் சுட்டிகளை கழித்து சுருக்கமாக எழுதலாம். இப்ப 2 5ஆம் வலுவை 2 3ஆம் வலுவா வகுக்க சொன்னா அந்த அடிகள் ரெண்டும் சமன் 2. ஆகவே அதன் சுட்டிகளாகிய 5ஐயும் 5லிருந்து 3ஐ கழித்து விடையை கண்டுபிடிக்கலாம். ஆகவே 2ஐ அடியாக கொண்டு 5 மறை 3. ஆகவே விடை வந்து 2 2ஆம் வலு. விளங்கிச்சாது சார் இது இன்னொரு முறை விளங்கப்படுத்துங்களே சார். ஓகே, இப்ப நாங்க இதுல காட்டுறோம். இதுதான் நாங்க லாஸ்ட் டைம் படிச்சது. இப்படி ஒரு வகுத்தல் இருந்துச்சுன்னா எக்ஸின் 5ஆம் வலு எக்ஸின் 2ஆம் வலுவால பிரிக்க சொன்னா அதன் விட வந்து எக்ஸ் எக்ஸ் 2 ஒரே அடியாக இருக்கிறபடியா முதல் நாங்க படிச்சோம் என்னது பெருக்கல். எம்மாம் வலு தர எண்ணாம் வலுவண்டா சமனான அடிகளை கொண்டிருந்தால் அந்த சுட்டிகளை கூட்டலாம் பெருக்கலாக இருக்கும் பொழுது. இது வகுத்தலாக இருக்கும் பொழுது இதுல பாருங்க எம்மாம் வலு எண்ணாம் வலுவால் வகுக்கும் பொழுது ஏயும் சமன், அதாவது அடிகள் ரெண்டும் சமன். நாங்கள் வகுக்கும் பொழுது அந்த சுட்டிகளை கழித்து விடையை பெறலாம். அப்ப எம் மறை எண் என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப நாங்க குறித்திருந்த கேள்வி வந்து 2 5ஆம் வலுவை 2 3ஆம் வலுவால் வகுக்க. அப்ப அதை சுருக்கிறதுக்கு 2 அந்த 2 சுட்டிகளை கழிக்கோணும். 5 மறை 3. ஆகவே 2 2ஆம் வலு. விளங்கிச்சா? ஆமாங்க சார். ஓகே, அப்ப இதுதான் நாங்க லாஸ்ட் டைம் கிளாஸ்ல படிச்சதாங்க. மறை சுட்டிகள் தொடங்கிட்டு இப்ப நாங்க சொன்னோம் இந்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இப்ப மறை சுட்டிகள் என்ன? இப்ப நாங்க 2 செய்த உதாரணத்திலையும் எல்லா உதாரணத்திலையும் நேர் சுட்டிகள் தான் இருந்துச்சு இல்லையா? முதலாவதுல 3 5ஆம் வலு தர 3 8ஆம் வலு தர 3 2ஆம் வலு எடுத்தோம். 2வது உதாரணத்துல 2 5ஆம் வலுவை 2 3ஆம் வலுவால் வகுக்க சொல்லி படிச்சோம். அது 2லையும் நாங்க நேர் சுட்டிகளைத்தான் பார்த்தோம். மறை சுட்டி என்றா 2 மறை 3ஆம் வலு. அந்த வலு வந்து மறை வலுவாக இருந்தால் அதன் பேர் மறை சுட்டி. 5 மறை 3ஆம் வலு, அந்த 5 கணம் என்று சொல்லாம 5 மறை 3ஆம் வலு, அதுக்கு பேர் மறை சுட்டி. அப்ப நாங்க மறை சுட்டிகளை எங்களோட கணக்குல தந்திருந்தோம் உதாரணத்துக்கு கேள்வியலாக. அதை நாங்க எப்படி இலகுவாக சுருக்கலாம் என்றதை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப இதுல நான் லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதுல கேள்வி வந்து இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா இந்த உதாரணத்தை எக்ஸ் வர்க்கம் எக்ஸின் 2ஆம் வலுவை எக்ஸின் 5ஆம் வலுவால் வகுக்க சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ஆமாங்க சார். எக்ஸின் 2ஆம் வலுவை எக்ஸின் 5ஆம் வலுவால் சுருக்க சொல்லியிருக்கு. அப்ப முதலாவது விதத்துல சுருக்கணும்னா இத பாத்தீங்கன்னா எக்ஸின் 2ஆம் வலு எப்படி எழுதலாம்? எக்ஸ் தர எக்ஸ் என்று எழுதலாம் இல்லையா? ஆமாங்க சார். எக்ஸின் 5ஆம் வலுவை எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் என்று எழுதலாம். அப்படி எழுதினோம்னா இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் வெட்டலாம், இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் வெட்டலாம். மிஞ்சுறது வந்து மிகுதி 1 தர 1 1 கீழ் 1 தர 1 தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ், அதாவது 1 கீழ் எக்ஸ் கணம் எக்ஸின் 3ஆம் வலு என்று எழுதலாம். அது விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமாங்க சார். ஓகே, அதே உதாரணத்தை அதே கேள்வியை இன்னொரு விதத்தாலேயும் நாங்க சுருக்கலாம். அதுதான் இதுல 2வதா காட்டி இருக்கிறது.
நாங்க எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸின் 5ஆம் வலுவால் வகுக்க சொல்லியிருக்கு. ரெண்டு எண்களின் அடிகளும் சமன். அப்ப ஒரு வகுத்தல்ல அடிகள் சமனாக இருந்தால் விடையை காண்பதற்கு என்ன செய்யணும்? சுட்டிகளை கூட்டணுமா கழிக்கணுமா? சார் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்களேன் சார். ரெண்டு சுட்டிகளை வகுக்கும் பொழுது அதன் அடிகள் சமனாக இருந்தால், நாங்க முதல் உதாரணத்துல படிச்சனாங்க, அப்படி இருந்தால் நாங்க அதன் விடையை காண்பதற்கு அதன் சுட்டிகளை கூட்ட வேணுமா கழிக்க வேணுமா? கழிக்கணும் சார். கழிக்கணும். ஓகே, அப்ப நாங்க எக்ஸ் வர்க்கம் எக்ஸின் 2ஆம் வலுவை எக்ஸின் 5ஆம் வலுவால பிரிக்க சொல்லியிருக்கு இதுல. அப்ப அது நாங்க எக்ஸின் 2ஆம் வலுவை 2ல இருந்து 5 கழிக்கணும் இல்லையா? ஆமாங்க சார். அப்ப 2 மறை 5. அப்ப விட என்ன? எக்ஸின் 2ல இருந்து மறை 5 கழிச்சா என்ன விட? மறை 3. சரியா? மறை 3 இல்லையா? 2ல இருந்து 5 போனா மறை 3. 5ல இருந்து 2 கழித்தா நேர் 3. 2ல இருந்து 5 கழித்தா 2 மறை 5 மறை 3. விளங்கிச்சாது? ஆமாங்க சார். ஓகே, அப்ப இந்த சுட்டிகளின் விதி மூலம் அதே உதாரணத்துக்கு எங்களுக்கு இன்னொரு விட எக்ஸ் மறை 3. அது ஒரு விதமான விடை. இன்னொரு விடை ஒன்றின் கீழ் எக்ஸ். ஆனா இந்த 2 விடையும் கிடைத்தது ஒரே கேள்வியில இருந்து. எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸின் 5ஆம் வலுவால் வகுக்க சொல்லி. அதான் கேள்வி. ஒரே கேள்விக்கு 2 விதமாக நாங்க பதில் எழுதலாம். ஆகவே நாங்க சொல்லலாம், அதே ஒரே கேள்விக்கு 2 விதமான விடைகள் கிடைக்கிறபடியா இந்த விடையும் சமன். அதாவது ஒன்றின் கீழ் எக்ஸின் 3ஆம் வலு சமன் எக்ஸின் மறை 3ஆம் வலு. ஒன்றின் கீழ் எக்ஸின் 3ஆம் வலு சமன் எக்ஸின் மறை 3ஆம் வலு. அது விளங்கிச்சா? ஆமாங்க சார். ஓகே, அப்படி என்ன? அதாவது ஒன்றின் கீழ் எக்ஸின் 3ஆம் வலு சமன் எக்ஸின் மறை 3ஆம் வலுக்கு. அதை வச்சு நாங்க ஒரு மறை சுட்டியை எப்படி நேர் சுட்டியாக்குறேன்னு இப்ப எங்களுக்கு ஒரு ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கு. அதாவது ஒன்றின் கீழ் எக்ஸின் எண் எக்ஸின் மறை எண் என்று எழுதலாம். அப்ப இதுதான் இதைத்தான் நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப ஒன்றின் கீழ் மறை எண்ணை எக்ஸின் எண் என்று எழுதலாம். அல்லாட்டி எக்ஸின் மறை எண்ணை ஒன்றின் கீழ் எக்ஸ் எண் என்று எழுதலாம். இது விளங்கிச்சான்னு சொல்லுங்க சார். அது இன்னொரு முறை சொல்லுங்களே சார். இது உங்களுக்கு விளங்கிச்சா? பாரு, உங்களுக்கு காட்டுறேன். இது விளங்கிச்சா? அத சுருக்கின விதம் விளங்கிச்சா? ஆமாங்க சார். ஆமா சார். இது விளங்கிச்சா? வார. ஆமாங்க சார். இது விளங்கிச்சா? ஆமாங்க. ஆமா சார். இதுல இருந்து என்ன? ஒன்றின் கீழ் எக்ஸின் 3ஆம் வலு எக்ஸின் மறை 3ஆம் வலுக்கு சமன் என்று விளங்கிச்சா? ஆமாங்க சார். இந்த 3க்கு பதிலா நீங்க எந்த நம்பராவும் எந்த எண்ணா சுட்டியாம இருக்கலாம். என்று எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப ஒன்றின் கீழ் எக்ஸின் எண்ணாம் வலு சமன் எக்ஸின் மறை எண்ணாம் வலு. அது விளங்கிச்சா? இந்த 3க்கு பதிலா என்ன பிரதிடுங்க? எம் எதையும் பிரதிட்டீங்கன்னா ஒன்றின் கீழ் எக்ஸின் எண்ணாம் வலு சமன் எக்ஸின் மறை எண் ஆம் வலு.
அது விளங்கிச்சா? ஆமா சார். அதுதான் இதுல எழுதியிருக்கா. விளங்கிருச்சு சார். இதுல எழுதி இருக்கிறது அதுதான். விளங்கிச்சா அது? விளங்கிருச்சு சார். ஓகே. அப்ப நீங்க எனக்கு எழுதுங்க இந்த ஆமாங்க சார். உதாரணத்தை வச்சு. இந்த உதாரணத்தை வச்சு 5 மறை 2 வலு. 5 மறை 2 வலு. அது எப்படி நேராக எழுதுவீங்க? 5 மறை 2 வலுவை எப்படி நேராக எழுதுவீங்க? நேர் வலுவாக 5 மறை 2 வலு சமன் எதுக்கு? இதை வச்சு எழுதுங்க. இந்த உதாரணத்தை இதை வச்சு இதுல கிடைச்சு தரப்பட்டுள்ள தரவை வச்சு எழுதுங்க. சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே. இதே மாதிரி தான் இதுல கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் 5 மறை 2 வலு சமன் என்னென்று எழுதலாம்? 1/5 வலு சார். 1/5 வலு என்று எழுதலாம். விளங்கிச்சா அது? விளங்கிருச்சு சார். மிஸ்காக்கும் சந்தாலிக்கும் விளங்கிச்சா? ஆமாங்க ஆமா சார். சார். ஓகே. அப்ப இத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கழுவி காட்டுங்க. 8 மறை 5 வலு. 8 மறை 5 வலு. கண்டுபிடிச்சிட்டேன் சார். சந்தலி கண்டுபிடிச்சேன் சார். ஓகே. என்ன மாதிரி எழுதலாம் அத? 1/18 வலு சார். 8 ஓகே. சரியா? விளங்கிச்சு தானே அது? இப்ப நான் இன்னொன்று தாரேன். 5 வலு. அதை மறை சுட்டியாக எழுதவும். 5 வலு. கண்டுபிடிச்சிட்டேன் சார். எப்படி எழுதுவீங்க தமிஷ்கா? 1/5 மறை 4. 1/5 மறை 4 வலு. விளங்கிச்சா? விளங்கிருச்சு ஆமாங்க சார். சார். ஓகே. அப்ப அந்த விதிகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் இதுல காட்டியிருக்கு விதிகளாக. ஏயின் மறை எம்மாம் வலுவை 1/கீழ் ஏயின் எம்மாம் வலு என்று எழுதலாம். விளங்கிச்சா? இந்த எந்த விதத்திலே இப்படியான எந்த விதத்திலையும் நாங்கள் எழுதலாம். ஏதாவது கேள்வி இருக்கா அதுல மறை சுட்டிகள்ல? இல்ல சார். இல்லைங்க சார். ஓகே. அப்ப நாங்க இந்த உதாரணத்தை பார்ப்போம். இந்த உதாரணத்தை நீங்க இப்ப 2 மறை 5 வலு. நாங்க இந்த மாதிரி உதாரணங்கள் தான் படிச்சோம். சரியா? 2 மறை 5 வலுவை நாங்க 1/கீழ் 2/5 வலு என்று எழுதலாம் இல்லையா? அந்த 1/கீழ் 2/5 வலுவை நாங்க 2 தர 2 தர 2 தர 2 தர 2 என்று எழுதலாம். அதை சுருக்கணும்னா 1/கீழ் 32 என்று வரும். சந்தாலி விளங்கிச்சா? ஆமாங்க சார். ஓகே. இரண்டாவது உதாரணம் 1/கீழ் 5 மறை 2 வலு. 1/கீழ் 5 மறை 2 வலுவை நாங்க எப்படி எழுதலாம்? சமன் 5/2 வலு என்று எழுதலாம் இல்லையா? ஆமாங்க சார். 1/கீழ் 5 மறை 2 வலுவை 5/2 வலு என்று எழுதலாம். 5/2 வலுவை 5 தர 5 என்று சுருக்கலாம். 25 இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. அப்ப நீங்க இத சுருக்கி காட்டுங்க. இப்ப இந்த கேள்விய இதுல உதாரணம் 2 இருக்கு. அதை சுருக்கி சொல்லுங்க எனக்கு.
2x மறை 2ஆம் வலு தர 2x நேர் 3ஆம் வலு வை 2x மறை 4ஆம் வலுவால் வகுக்க. அதுதான் உதாரணம். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, மெட்டல் செய்ய முடியட்டும். கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, அப்ப 2x இன் மறை 2ஆம் வலு தர 2x இன் கணத்தை 2x இன் மறை 4ஆம் வலுவால் வகுக்க சொல்லியிருக்கு. அதுல ரெண்டையும் நாங்க சுருக்கலாம். மேலே இருக்கிற ரெண்டையும் கீழே இருக்கிற ரெண்டையும் நாங்க ரெண்டையும் சுருக்கலாம் இல்லையா? ஆமா சார். அது ரெண்டையும் சுருக்கணும்னா விட வந்து x இன் மறை 2ஆம் வலு தர 2x இன் கணம். எக்ஸும் எக்ஸும் ஆகவே அதன் அடிகள் சமன். அடிகள் சமனாக இருந்தால் பெருக்கும் பொழுது அதன் சுட்டிகளை கூட்ட வேணுமா கழிக்க வேணுமா? கூட்டம் சார். கூட்ட வேணும். அப்ப x இன் மறை 2 x இன் கணம் மறை 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டுனா என்ன விட? மறை 2 சக 3. மறை 2 சக 3 என்ன விட? 1 சார். 1. சரியா? அப்ப இதுல மிகுதி வந்து 2. அப்ப 2x இன் ஒரு வலு 2x. சரியா? அதை கீழே இருக்கிற x இன் மறை 4ஆல வகுப்போம். இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டுரும். சரியா? அப்ப 2x ஐ x இன் மறை 4ஆல வகுக்கணும். x இன் மறை 4ஆல வகுக்கிறேன்னா x இன் மறை 1 கீழ் x இன் மறை 4 நாங்க எப்படி எழுதலாம்? இது 1 கீழ் x இன் மறை 4. அதை எப்படி எழுதலாம்? நாங்க மறை சுட்டி எப்படி நேரா மாத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியும் தானே? 1 கீழ் x இன் மறை 4 என்ன விதத்துல எழுதலாம்? x இன் 4ஆம் வலு சார். x இன் 4ஆம் அடுக்கு எழுதலாம் இல்லையா? அப்ப x இன் 4ஆம் அடுக்குண்டா இத மேல கொண்டு போலாம். x இன் 4ஆம் அடுக்காக ஆக்கி, ஆகவே மேலே இருக்கிறத விட வந்து 2x அதன் கீழ் x இன் மறை 4ஆம் அடுக்கை மேல கொண்டு போலாம். அப்ப மேல கொண்டு போனா தர x இன் 4ஆம் அடுக்கு இப்படி எழுதலாம். x இன் 4ஆம் அடுக்குன்னு மேல அடுக்கலாம். அதாவது x2 இத உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன் நான். x இன் மறை 2ஆம் அடுக்கு தர 2x இன் 3ஆம் அடுக்கு வகுத்தல் x இன் மறை 4ஆம் அடுக்கு. சரியா? இப்படித்தான் நீங்க சுருக்குனீங்க முதல்ல இல்லையா? ஓகே, ஆமா சார். இத நாங்க இன்னும் சுருக்கலாம். x இன் மறை 2ஆம் அடுக்கையும் x இன் 3ஆம் அடுக்கையும் கூட்டினால் x இன் 1ஆம் அடுக்கு. இதுல 2x இருக்கிறபடியா அதை நாங்க 2x இன் 1ஆம் அடுக்கு என்று எழுதலாம். அது விளங்கிச்சா? ஆமாங்க சார். அதை x இன் மறை 4ஆல பெருக்க சொல்லியிருக்கு. இதை நாங்க 2x இன் 1ஆம் அடுக்கு வந்து 2x, அதை 2x என்று எழுதி, மற்றது வந்து 1 கீழ் x இன் மறை 4ஆம் அடுக்கு. 1 கீழ் x இன் மறை 4ஆம் அடுக்கு நாங்க
மேல கொண்டு வந்தோம்னா எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். ஆகவே 2x தர எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். ஆகவே எக்ஸும் எக்ஸும் அடிகளின் சமன். இதன் சுற்றி வந்து 1, இதன் சுற்றி வந்து 4. ஒரே அடியை கொண்ட 2 எண்களை நாங்க பெருக்கும் பொழுது அதன் சுட்டிகளை என்ன செய்யணும்? நாங்க கூட்டணும் சார். கூட்டம். சரியா? ஆகவே 2x எக்ஸின் 1 சக 4 என்று கூட்டி கண்டுபிடிக்கலாம். ஆகவே விடை வந்து 2xின் 5ஆம் அடுக்கு. இது விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிடுச்சு சார். ஆமா சார். எல்லாருக்கும் விளங்கிச்சு? ஆமாங்க. விளங்குச்சு சார். வெரி குட். ஓகே, இப்படித்தான் நாங்க மறை சுட்டிகளை தீர்வு காணணும். இன்னொன்று நாங்க படிக்கணும், ஏதாவது ஒரு எண்ணின் பூஜ்ய சுட்டி, பூஜ்யத்தை தவிர்ந்த ஏதாவது ஒரு எண்ணின் பூஜ்ய சுட்டி எப்பொழுதும் 1 என்றபடியே கொள்ளும். 5இன் பூஜ்ய சுட்டி 1, 2இன் பூஜ்ய சுட்டி 1, 10இன் பூஜ்ய சுட்டி 1, 100இன் பூஜ்ய சுட்டியும் 1. அதாவது எந்த எண்ணின் பூஜ்ய சுட்டி வந்து 1க்கு சமன். எக்ஸின் பூஜ்ய சுட்டி 1, yயின் பூஜ்ய சுட்டி 1, zஇன் பூஜ்ய சுட்டியும் 1. விளங்கிச்சா உங்களுக்கு அது? ஆமாங்க சார். ஓகே, அதுவும் நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் பூஜ்ஜியம் அல்லாத போது எக்ஸின் பூஜ்ய சுற்றி 1 ஆகும். அப்ப நீங்க அதை வச்சு இந்த உதாரணத்தை நீங்க எனக்கு சுருக்கி சொல்லுங்க. முதலாவது உதாரணத்தை. எக்ஸின் பூஜ்ய சுட்டி தர எக்ஸின் 7ஆம் அடுக்கை எக்ஸின் 2ஆம் அடுக்கால் வகுக்கவும். கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, நான் பார்க்க முடியட்டும். சார் சந்தலி கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, எக்ஸின் பூஜ்ஜியமாம் சுட்டியின் விட என்ன? 1 சார். 1. அப்போ 1 தர எக்ஸின் 7ஆம் அடுக்கு எக்ஸின் 7ஆம் அடுக்கு. அதை எக்ஸின் 2ஆம் அடுக்கால வலுவால பிரிக்க சொல்லியிருக்கு. எக்ஸும் எக்ஸும் அடிகள் சமன். ஆகவே ஒரு எண்ணை மற்ற எண்ணால் வகுக்கும் பொழுது அடிகள் சமனாக இருந்தால் அதன் வலுக்களை நாங்கள் கழிப்பதன் மூலம் விடையை காணலாம். அப்ப எக்ஸின் 7ஆம் அடுக்குல இருந்து எக்ஸின் 2ஆம் வலுவால பிரித்தால் அந்த 2 அடிகளின் வலுக்களின் கழித்து பெருமானத்தை அடையலாம். அதாவது எக்ஸின் 7ஆம் வலு மறை 2. அப்ப விடை வந்து என்ன உங்களுக்கு கிடைச்ச விட? எக்ஸின் 5ஆம் வலு சார். எக்ஸின் 5ஆம் வலு. ஓகே, இரண்டாவது உதாரணத்தை செய்து காட்டுங்க எனக்கு. சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, என்ன வேலை வருது? சார் முழு கேள்விக்கும் அடைப்புக்குறி போட்டிருந்தா அது ஃபுல்லா சமன்னு தானே சார் அர்த்தம்? முழு கேள்விக்கும் அடைப்புக்குறி போட்டிருந்தா என்ன கேட்டீங்க கேள்வியா? அடைப்புல போட்டிருந்தா சமன் தானே சார் அர்த்தம்? சமனா? அந்த 0 வலுக்கு உரித்தானது அப்படிங்கிறது தானே சார் அர்த்தம்? அப்படி இருந்தா என்ன விட? 1 சார். வெரி குட். விதுஷிகா, சாரி கமிஷ்கா? 1 சார். 1. சந்தாலி? 1 தான் சார் வந்தது. 1. அதாவது இது எக்ஸ்கியூஸ் மீ,
அடைப்புக்குறிக்குள்ள என்னவா இருந்தாலும் அடைப்புக்குறிக்கின் அடுக்கு வந்து வலு வந்து 0. நாங்க சொன்னோம் எந்த ஒரு எண்ணின் பூஜ்ஜியமான வலுவுக்கு விடை வந்து 1. அப்ப நீங்க சுருக்கவே தேவையில்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற எக்ஸின் 5ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு ஒன்னும் செய்ய தேவையில்லை. ஏன்னா அது பிராக்கெட்ல போட்டு அதை 0 வலு என்று தான் கேள்வி. ஆகவே விடை வந்து 1. ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? நாங்க கடைசியா படிக்க வேண்டியது வலுக்களின் வலு. அதாவது இதுல இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா எக்ஸின் 2ஆம் வலு பிராக்கெட் அதன் 3ஆம் வலு. வலுக்களின் வலுவாக இருந்தால் அதை சுருக்குவதற்கு அந்த 2 வலுவையும் நாங்கள் பெருக்கி விடையை காணலாம். இப்ப எக்ஸின் 2 பிராக்கெட் முழுவதின் 3ஆம் வலு என்றிருந்தால் அதன் விடை வந்து எக்ஸின் 2 தர 3. அப்ப எக்ஸின் 6ஆம் வலு என்று கண்டுபிடிக்கப்படும். அப்ப இந்த உதாரணத்துல நான் எப்படி அந்த எக்ஸின் 6ஆம் வலு வருது என்று காட்டியிருக்கு. எக்ஸின் 2ஆம் வலுவின் 3ஆம் வலு என்றா அதை நாங்க எப்படியே விரித்து எழுதலாம்? எக்ஸின் 2ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு 3 தரம் எழுதணும் இல்லையா? ஆமாங்க ஆமா சார். ஓகே. அப்ப எக்ஸின் 2ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு. எக்ஸ் வந்து பொது அடி. பொது அடியா இருந்து ஒரு பெருக்கலா கொடுத்திருந்தால் அதன் வலுக்களை நாங்கள் கூட்டி விடையை காணலாம். அப்ப எக்ஸின் 2ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலுவாக இருந்தால் அதன் விடை வந்து எக்ஸின் 2 சக 2 சக 2 எக்ஸின் 6ஆம் வலு. இதைத்தான் நான் முதல் சொன்னான். எக்ஸின் 2ஆம் வலுவின் 3ஆம் வலுவாக இருந்தால் அந்த 2 வலுக்களையும் பெருக்குவதால் உங்களுக்கு கிடைக்கிற விடை தான் கடைசியான விடை எக்ஸின் 6ஆம் வலு. விளங்கிச்சா? ஆமா சார். ஆமா சார். அதுதான் இந்த விதி. அதாவது ஏன் எம்ஆம் வலுவின் எண் வலு என்று கேள்வி இருந்தால் ஏயின் எம்ஆம் வலு முழுவதின் எண்ணாம் வலு என்று ஒரு கேள்வி இருந்து அதன் விடை என்னன்னு கேட்டா அதன் விடை வந்து ஏ எம் தர எண் தான் விடை. எம் தர எண். அது உங்களுக்கு விளங்கியிருந்தா எனக்கு இந்த 3 உதாரணத்தையும் செய்து விடைய சொல்லுங்க. சார் நான் அது கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, மற்றவெல்லாம் செய்து முடியட்டும். செஞ்சிட்டேன் சார். ஓகே, முதலாவதுக்கு என்ன விடை? ஏ 11ஆம் வலு சார். ஏயின் 11ஆம் வலு சார். 11ஆம் வலு. அதாவது ஏயின் 5ஆம் வலுவின் 2ஆம் வலு தர ஏ. ஏயின் 5ஆம் வலுவின் 2ஆம் வலு என்றால் வலுக்களின் வலு. அந்த 5ஐயும் 2ஐயும் பெருக்கி ஏயின் 10ஆம் வலு வந்து எடுக்கலாம். ஏயின் 10ஆம் வலு தர ஏ வந்து ஏயின் ஏ என்று கொடுத்திருந்தா அதன் வலு வந்து 1. ஆகவே அதன் அடிகள் சமன். ஏயின் 10ஐயும் ஏயின் 1ஐயும் கூட்டி ஏயின் 11ஆம் வலு என்று கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது உதாரணத்தை செய்யுங்க. எனக்கு பியின் 3ஆம் வலு முழுவதின் 4ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு பிராக்கெட் 0. செஞ்சிட்டேன் சார். செஞ்சிட்டேன் சார். ஓகே, என்ன விடை? 12 சார். பியின் 12ஆம் வலு சார். பியின் 12ஆம் வலு. எப்படி அது வரும்? பியின் 3ஆம் வலுவின் 4ஆம் வலு என்றால் வலுக்களின் வலு
Pயின் 12 3ஆம் வலுவின் 4ஆம் வலு என்றால் 3ஐயும் 4ஐயும் பெருக்கி Pயின் 12ஆம் வலு என்று எழுதலாம். தர எக்ஸின் 2ஆம் வலுவின் 0ஆம் வலு. நாங்க படிச்சிட்டோம் எந்த எண்ணின் 0ஆம் வலு வந்து 1க்கு சமம். ஆகவே Pயின் 12ஆம் வலு தர 1 சமன் Pயின் 12ஆம் வலு. கடைசி உதாரணத்தை செய்யுங்க. செஞ்சிட்டேன் சார். செஞ்சிட்டேன் சார். கேள்வி வந்து 2xன் 2ஆம் வலு yன் 3ஆம் வலு முழுவதின் 2ஆம் வலு. உங்களுக்கு கிடைச்ச விட என்ன? 4x 4 4ஆம் வலு y-ன் 6ஆம் வலு. y-ன் 6ஆம் வலு சார். தங்காளி உங்களோட விட என்ன? சார் 4x y 6 சார். ஓகே, அதாவது சரி 2xன் 2ஆம் வலு yன் 3ஆம் வலுவின் வர்க்கம். 2ன் வர்க்கம் வந்து 2 தர 2 4. எக்ஸின் 2ஆம் வலுவின் 2ஆம் வலு அப்படின்னா நாங்க படிச்சோம் வலுக்களின் வலு 2 தர 2 4. அப்ப 4 எக்ஸின் 4ஆம் வலு yன் 3ஆம் வலுவின் 2ஆம் வலு. வலுக்களின் வலு 3 தர 2 3 தர 2 6. ஆகவே விடை வந்து 4 எக்ஸின் 4ஆம் வலு yன் 6ஆம் வலு. விளங்கிச்சா? விளங்கிருச்சு சார். அதுதான் இதுல விளங்கப்படுத்திருக்கு. பாருங்க, இது விளங்கிச்சான்னு இப்படித்தான் நாங்க உதாரணம் கண்டுபிடிப்போம். அதோட சுட்டிகள் என்ற பாடம் முடிந்து நாங்க இதை தொடர்ந்து இந்த சுட்டிகளை வைத்து அடுத்த கிளாஸ்ல சுட்டிகள் இதுல நாங்க அடிப்படை தத்துவத்தை தான் படிச்சிருக்கிறோம். அதாவது சுட்டிகள் இருந்தா உங்களுக்கு பெருக்குனா எப்படி சுட்டிகளை கொண்ட எண்களை பெருக்குனா சமாடிகளாக இருந்தால் எப்படி காண்பது, சமாடிகளாக கொண்ட 2 எண்களை வகுத்தால் அதன் சுட்டிகளை நாங்க எப்படி காணலாம். இப்படியாக ஒன்றில் பெருக்கும் பொழுது கூட்டோனும் வகுக்கும் பொழுது கழிப்போனும். நேர் சுட்டியை எப்படி மறை சுட்டி ஆக்குறது அல்லது மறை சுட்டியை எப்படி நேர் சுட்டி ஆக்குறது. எந்த ஒரு எண்ணின் 0ஆம் சுட்டி வந்து 1க்கு சமம். ஒரு வலுக்களின் வலுவாக இருந்தால் அதன் சுட்டிகளை எப்படி காணலாம், அதன் சுட்டிகளை பெருக்குவதன் மூலம் விடையை காணலாம். இந்த 5 அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த டாபிக்கு போறது. ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்லங்க சார். இல்ல சார். அப்படின்னா நாங்க இன்னைக்கு இந்த கிளாஸ் இப்ப முடிச்சுட்டு நாங்க அடுத்த கிளாஸ்ல புது டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே 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 சார். ஓகே. Thank you, sir.